மன்னார் மறைமாவட்ட இளையோரின் எழுச்சிமிக்க தவக்கால பாத யாத்திரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ராஜகாரியர். கத்தோலிக்க திருச்சபையின் தவக்காலத்தை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் இளையோருக்கான சிறப்பு பாத யாத்திரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை 29/3/2026 பக்திபூர்வமாக நடைபெற்றது. மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் இயக்குனர் அரட்பணி நிக்லஸ் அடிகளார் தலைமையில் மாலை 4 மணியளவில் ஓலைத்தொடுவாய் கத்தர் ஆலயத்தில் இருந்து இந்த பாத யாத்திரையில் ஆரம்பமாகிய இத்திருச்சிறுவை பாதை முயற்சியானது தோட்டவழி புனித வேதசாட்சி ராக்கினி அன்னை ஆலயத்தை வந்தடைந்தது. சிலுவையின் வழியில் பயணித்து கிறிஸ்துவின் பாடுகளையும் தியாகத்தையும் தியானித்தவாறு இளையோர்கள் இதில் உற்சாகத்துடனும் பக்தியுடனும் இணைந்து கொண்டனர். இப்பாத யாத்திரைக்கு வருகை தந்திருந்த இளையோர்களை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகி அவர்கள் அன்புடன் வரவேற்று ஆசீர்வதித்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், இருபால் துறவிகள் என பலரும் கலந்து கொண்டு இளையோர்களுக்கு ஆன்மீக ஊக்கமளித்தனர். பாத யாத்திரையின் நிறைவாக இளையோர்களின் மன அமைதிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் வகையில் சிறப்பு நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதனை அரட்பணி ரஜினிகாந்த் அடிகளார் பக்தி பூர்வமாக மேற்கொண்டிருந்தார். இப்பக்தி முயற்சிக்கு மன்னார் மறைமாவட்டத்தின் பல்வேறு பங்குகளில் இருந்தும் 400க்கும் அதிகமான இளையோர்கள் தங்களின் விசுவாசத்தை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு செபித்திருந்தார்கள். இளைய சமூகம் ஆன்மீக பாதையில் ஒன்றிணைவது திருகவையின் எதிர்காலத்திற்கு பெரும் பலமாகும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த தவக்கால பாத யாத்திரை அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.